ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் டெய்லர் பிரியா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம 34 சைஸ் அளவில் ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1ல் நம்ம பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற எல்லா டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த 2 பார்ட் வீடியோவையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐக்கான்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவை கட் பண்ண உடனே அந்த பகுதியை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது ஃபோல்டிங் பகுதி உங்களுக்கு மேல் பக்கமாக போயிடணும், ஓப்பன் பகுதி கீழ்ப்பக்கமாக வரணும். அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பேக் பார்ட்டை இந்த மாதிரி எந்த அளவுக்கு க்ராஸாக போட முடியுமோ அந்தளவு ஃபுல் க்ராஸாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக கோடு போட்டிருப்பீங்க பேக் பார்ட்டில், அதுக்கு நேராக 2 சைடும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆம்ஹோல் ஜாயிண்ட் கட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா அந்த பேக் பார்ட்டோட எண்டிங் பகுதியிலையும் ஸ்டார்டிங் பகுதியிலையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து செய்யணும். இனி ஃப்ரண்ட் கழுத்தோட உயரம் நான் 7 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் எல்லா சைஸ் உள்ளவங்களுக்குமே 6லேருந்து 7 வரைக்கும் வைக்கலாம். நார்மலாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 6 வைங்க, அதிகபட்சம் 7 வைங்க. 7 இன்ச் 2 சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ரவுண்ட் கழுத்து ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ரவுண்டு தான் கேட்பாங்க. ஒரு சிலர் வீ கழுத்தோ இல்லை டைமண்ட் கழுத்தோ கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா மேலே ஷோல்டருக்கு நேராக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம் ஹோல் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பேக் பார்ட்டை எடுக்காமையே அந்த பேக் பார்ட் அந்த கிளாத்துக்கு மேலே சிசர் கட் படாத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இனி நமக்கு பேக் பார்ட் தேவையில்லை, இதை நம்ம எடுத்துடலாம். இனி பேக் பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கீழே அந்த பேக் பார்ட்டோட ஹைட்டுக்கு நேராக 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட ஹைட்டு தான். இனி நம்ம மார்க் பண்ண வேண்டியது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு, அதாவது முன் கப்போட உயரம். இவங்களுக்கு 34 சைஸ் உள்ளவங்களுக்கு 12.5 இன்ச் முன்கப்பு உயரம் வருது டைரெக்டாக உடம்பளவில் அளக்கும் பொழுது. அப்போ மேலே ஷோல்டருக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் கீழே வந்து பட்டிக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மொத்தம் 1 இன்ச்சை ஆட் பண்ணி 13.5 இன்ச்சாக முன்கப்பு உயரம் நான் மார்க் பண்ணுறேன். அப்போ நம்ம ப்ளவுஸோட மொத்த உயரம் 14 இன்ச் வந்தது கீழே போட்டிருக்கிற கோடு. அதுக்கு மேலே 1/2 இன்ச் தள்ளி இப்போ நம்ம போட்டிருக்கிற கோடு வருது. அதாவது முன்கப்போட உயரம் வந்து மேலே வரும், ப்ளவுஸோட உயரம் வந்து கீழே இருக்கிற கோடு. எப்போவுமே இந்த மாதிரி தான் வரணும். முன்கப்போட உயரத்தை விட பேக் பார்ட்டோட உயரம் கீழே இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு ப்ளவுஸோட பின்பகுதியோட உயரம் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணுறது எப்படின்னா அந்த முன்கப்போட உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸோட உயரத்தை அதிகப்படுத்தணும். அதற்காகத்தான் நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணும் பொழுதே முன்கப்போட உயரம் ஃபஸ்ட் எடுத்தே அளந்துக்கணும். அளந்துட்டு அதுலேருந்து 1 இன்ச்சை ஆட் பண்ணி தான் நம்ம பேக் பார்ட்டோட உயரம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். சப்போஸ் பேக் பார்ட்டோட உயரம் நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த முன்கப்போட உயரத்தை விட கம்மியாக வரும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு வியர் பண்ணும் பொழுது உங்களுக்கு பின்னாடி வந்து ப்ளவுஸ் வந்து மேலே தூக்கிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதனால கஸ்டமர் எதுவும் கவலைப்பட மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, ஹாப்பியாக தான் ஆவாங்க. இனி முன்கப்போட உயரத்திலிருந்து 2 இன்ச் மேலே தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணுறேன். நம்ம இது ஒரு 2 இன்ச் தான் மார்க் பண்ணணும்னு இல்லை, 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் மார்க் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லோரும் 2 இன்ச் மார்க் பண்ணுவாங்க. அப்போ கீழே ப்ளவுஸோட உயரத்திலிருந்து அளந்திங்கன்னா 2.5 இன்ச் வருது. அதே 2.5 இன்ச்சு ஆப்போசிட்லேயும் நான் மார்க் பண்ணுறேன். வெளியே கிளாஸுக்கு போகாமல் வீட்டிலேருந்தே யூடியூப் மூலமாக ஈஸியாக ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் போய் டெய்லர் பிரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் வரும். வீடியோஸுக்கு மேலே நம்ம சேனலோட லோகோ வரும். டெய்லர் பிரியா அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் தோன்றும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறப்போல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம டெய்லர் பிரியான்னு போட்டு அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜுக்கு கீழே நம்ம ஏற்கனவே போட்ட
பாப்புலரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட மற்ற சேனல்ஸும் வரும். அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் பேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுமே வருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் இது மூலமாக போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. நம்ம இப்போ நம்ம சேனலோட வீடியோ ஓடிட்டுருக்கு அப்படின்னா அது கீழே டெய்லர் பிரியா அப்படின்னு வருது பாருங்கள். அது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாலும் அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ வீடியோவோட தலைப்புக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நான் இது ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வீடியோ பார்த்துக்க முடியும். அப்போ இதில் 2.5 இன்ச் வருது அப்படின்னா நம்ம பட்டியோட உயரம் நம்ம எடுக்கும் பொழுது இதுலேருந்து 1 இன்ச்சை ஆட் பண்ணி நம்ம 3.5 இன்ச்சாக எடுப்போம். எதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஏன்னா பட்டிக்கு வந்து 1/2 இன்ச்சு தானே பிடிச்சடிப்போம். எதுக்காக 1 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செகண்ட் டாட் பிடிப்போம் இல்லைங்களா முன்கப்பில், அந்த செகண்ட் டாட்டில் ஒரு 1/2 இன்ச் போயிடும் அந்த ஊக்குப்பட்டி சைடு. அதனால தான் நம்ம 1 இன்ச்சாக ஆட் பண்ணுறோம். அந்த ஆப்போசிட் சைடில் நம்ம 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம எந்த டாட்டும் பிடிக்க போகிறதில்ல, பட்டி மட்டும்தான். அதனால் 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணுறோம். இனி நம்ம எடுத்த கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது மொத்த ஷோல்டரோட அகலம் எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் பாதி. இனி ஷோல்டரோட அகலம் 2.25 இன்ச் எடுத்திருந்தோம். அதில் பாதி 1.25 ஒரு புள்ளி வரும். அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த 1.25 ஒரு புள்ளிங்கிறத நம்ம 1.25னே எடுத்துக்கலாம். அப்போ 2.25 ப்ளஸ் 1.25 அப்போ உங்களுக்கு 4 இன்ச் மொத்தமாக அந்த லென்த் வரும். இப்போ 2.25 ஒரு கோடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டிருக்கோம். மேலே 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அது வழியாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய லென்த்து 4.5 இன்ச் வரும். கீழே வந்து லென்த்து 4 இன்ச் வந்து இல்லைங்களா, அது கூட 1/2 இன்ச் சேர்ந்து இப்போ 4.5 இன்ச்சாக வரும். இனி சென்டர் டாட்டோட அகலம் மார்க் பண்ணணும். சென்டர் டாட்டோட அகலத்துக்கு இங்கே 2வது எடுத்தோம் பாருங்கள் 1.25 இன்ச், அது கூட 1/4 இன்ச் சேர்த்து 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணணும். எப்போவுமே அந்த அகலம் 2வது இருந்த அந்த அகலம் எவ்வளோ எடுத்தீங்களோ அது கூட 1/4 இன்ச் சேர்த்திக்கோங்க. இனி இந்த மார்க்கிலேருந்து அந்த ஓரத்தில் அந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அது வழியாக ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதே 1.5 இன்ச்சு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விடணும். எதுக்காக எக்ஸ்ட்ராவாக விடணும் அப்படின்னா நம்ம சென்டர் டாட்டில் வந்து 1.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் 3 இன்ச் பிடிச்சடிச்சிருவோம். அப்போ முன்கப்போட அந்த லென்த்து வந்து கம்மியாயிரும். அதனால் அந்த லென்த் அதிகரிக்கிறதுக்காக அந்த 1.5 இன்ச் விடுறோம். இனி முன்கழுத்தோட அகலம் நம்ம 1 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணுறேன். நீங்கள் 1/2 இன்ச் விட்டாலே போதும். இல்லை உங்களுக்கு முன்கழுத்தோட அந்த கரெக்டான ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இன்ச் அதிகமாகவே நீங்கள் விடலாம். 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் விடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அகலப்படுத்தி நீங்கள் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணும் பொழுது மட்டும்தான் முன்கழுத்து உங்களுக்கு நேராக வரும். இல்லைன்னா குறுகலாக போயிடும். இந்த டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளவுஸோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நார்மலாக 1/2 இன்ச் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நேராக வேணும் அப்படின்னு அழுத்தி கேட்பாங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் 1 இன்ச் அகலப்படுத்திக்கோங்க. இனி ஃபைனலாக நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஆம்ஹோலோட உள்வளைவு. ஆம்ஹோலோட உள்வளைவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக நேராக அப்படியே கொண்டு வந்து அந்த சென்டர் போர்ஷனில் மட்டும் 1/4 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி, அந்த 1/4 இன்ச்சுக்கு உள்வளைவு வர மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரு சிலர் 1/2 இன்ச் அளவுக்கெல்லாம் குடச்சி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் குடையணும்னு இல்லை, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குடஞ்சி எடுத்திங்கன்னா போதும். இனி நம்ம இந்த மார்க் பண்ணது அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் ஆகிற பக்கம் மேலே ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இனி அவ்வளோதான். நம்ம மார்க் பண்ண மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, ஃப்ரண்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஹூக் போடுற பக்கம் மட்டும் லூஸாக இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1/2 இன்ச் அகலத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு மார்க் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் இதை கட் பண்ணி எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா
அவங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்போஸ் உடம்பு வருது அவங்க பிரித்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஊக்கு போடுற இடத்துல ரொம்ப டைட் ஆயிரும். இதை நம்ம லூஸாக விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஊக்கு போடுற பக்கம் ஒரு ஐப்பட்டி மட்டும் 1 இன்ச் தள்ளி ஒரு ஐப்பட்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சு விட்டுட்டோம்னா அவங்க இழுத்து கொக்கி போட்டுக்குவாங்க. அப்போ அது வந்து கரெக்ட் ஆகிக்கும். ஐப்பட்டி அந்த ஃபஸ்ட்டு ஊக்கு மாட்டுற பக்கம் வைக்க வேண்டாம், எங்களுக்கு அந்த மாதிரி இழுத்து போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்கப் உயரம் 34 சைஸ் உள்ள ஒருத்தங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே 12.5 இன்ச் வராதுங்க. அதாவது 12.5 + 1 இன்ச் 13 இன்ச்சுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக செட் ஆகாது. ஒரு 90% பேருக்கு இது செட் ஆகும். இது வந்து நார்மலான ஹைட் உள்ளவங்களுக்கு இதே அளவு செட் ஆகும். ஒருவேளை நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக ஹைட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 11.5 இன்ச் வரும். அப்போ 11.5 + 1 இன்ச் 12 இன்ச் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் 1 இன்ச் கூட வரும். அவங்களுக்கு முன்கப்போட உயரம் 13 இன்ச் அவங்களுக்கு உடம்பு அளவில் இருக்கும். அப்போ அது கூட 1 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முன்கப்போட உயரம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்குமே முன்கப் உயரம் நீங்கள் அவங்களுக்கு உடம்பு அளவில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கோங்க. அட்லீஸ்ட் அளவு ப்ளவுஸ்லேயாவது மேலே ஷோல்டர்லேருந்து கப்போட உயரம் எவ்வளோ வருதுங்கிறத அளந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு அளவு ப்ளவுஸில் தப்பாக இருக்கலாம். அதனால தான் நான் உடம்பு அளவில் எப்போவுமே அளக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு அளவில் முன்கப்போட உயரம் 34 சைஸ் உள்ளவங்களுக்கு 11.5 தான் வருதுன்னு வைங்க. அப்போ நீங்கள் அது கூட 1 இன்ச் சேர்த்து 12.5 இன்ச்சாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ பேக் பார்ட்டோட உயரம் சேம் அதே 12.5 இன்ச் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அது கூட வேணால் மேலே ஷோல்டர் பிடிச்சிருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும். சேம் இந்த ஒரே மெத்தேடே நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ புரிஞ்சு கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பட்டி அதாவது பெல்ட் எப்படி கட் பண்ணணும், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.